வணக்கம். என் பெயர் ஜே. கார்த்திகேயன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ரங்கனர். நான் படிக்கும் புத்தகத்தின் பெயர் புத்திசாலி எலி. இந்த கதை பிரம்மாண்டமான நீர் யானையும் புத்திசாலியான குட்டி எலியும் பற்றியது. எலி தோற்றத்தை பார்த்து ஒருவரின் திறமையை கணக்கிடக் கூடாது என்று இந்த கதையை உணர்த்துகிறது. டெடி என்ற நீர் யானையும் கெப்பி என்ற சுண்டெலியும் ஒரு காட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் உயிர் நண்பர்கள். ஒரு நாள் டெடி கெப்பியிடம், என் உடம்பு உன் உடம்பை விட மிகவும் பெரியது. என் பக்கத்தில் நின்றால் நீ எவ்வளவு குட்டியாக தெரிகிறாய் என்று நகைத்தது கெப்பி. அவனை பார்த்து புன்னகை புரிந்தது. வெயில் காலத்தில் ஒரு நாள் கடுமையான வெயில் காய்ந்தது. உஷ்ணம் தாங்காமல் டெடி எரிச்சல் அடைந்தது. நான் குளிர்ந்த நீரில் குளிக்கப் போகிறேன் என்றது டெடி. டெடி தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் அணிந்து கொண்டு நதியில் நீச்சல் அடிக்க முடிவு செய்தது. டெடி நதிக்கரையில் மிக அருகில் செல்லும் போது தவறி போய் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து விட்டது. டெடியின் உடல் மிகவும் பருமனாகவும் கனமாகவும் இருந்தனால் அதற்கு பள்ளத்தில் இருந்து வெளியே வருவது கடினமாக இருந்தது. உதவி உதவி, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன். உதவி கேட்டது குரல் கொடுத்தது. கடைசியில் விண்டி என்ற முயல் அவ்வழியே வந்து பள்ளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் டெடியை பார்த்தது. உன்னை இந்த பள்ளத்தில் இருந்து வெளியே இழுக்க ஒரு நீண்ட கயிறும் சில நண்பர்களும் தேவை என்று கூறியது விண்டி. விண்டியும் அவன் நண்பனான டிக்கியும் என்ற பழுப்பு நிற கரடியும் ஒரு கெட்டியான நீண்ட கயிறுடன் வந்தனர். அந்த கயிற்றை டெடியின் இடுப்பில் கட்டி டெடியின் பள்ளத்தில் இருந்து வெளியே இழுக்க முயன்றனர். அவர்கள் எவ்வளவோ இழுத்து பார்த்தனர். ஆனால் டெடியின் உடல் வெளியில் இழுக்க முடியாதபடி அத்தனை கனமாக இருந்தது. விண்டி டெடியிடம் வருத்துணர் கூறியது, எங்களை மன்னித்து விடு. உன் உடல் மிகவும் பருமனாகவும் கனமாகவும் இருப்பதால் எங்களால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை. டெடி வேதனையில் அழுதது. எனக்கு கெப்பி என்ற ஒரு நண்பன் இருக்கிறான். நான் இங்கிருந்து வெளியேற அவனால் உதவ முடியும் என்று நினைக்கிறேன் என்றது. ஓ, அந்த சுண்டெலி கெப்பியா? எனக்கு அவனை நன்றாக தெரியும். நான் அவனை உதவிக்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி சென்றது டிக்கி என்ற கரடி. முடிவில் கெப்பி என்ற அந்த சுண்டெலி பள்ளத்திற்கு வந்து சேர்ந்தது. விண்டியும் டிக்கியும் பார்த்து, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாம் நமது நண்பன் டெடியை பள்ளத்தில் இருந்து வெளியே கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு உங்கள் உதவி தேவை என்று கூறியது. கெப்பியும் அவன் நண்பர்களும் மணலில் ஒரு சுரங்கம் செய்தனர். அதன் வழியாக நதியின் நீர் பள்ளத்தில் வந்து வீழ்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பள்ளத்தை நிரம்ப டெடி பள்ளத்தில் இருந்து வெளியே ஏற வந்தது. கெப்பியின் ஆலோசனை டெடியின் உயிரை காப்பாற்ற உதவியது. டெடி தன் நண்பர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக அவன் உயிர் தோழன் கெப்பிக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். கெப்பி, நான் இனி வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போட மாட்டேன். என் உடல் உன்னை விட பெரியதாக இருந்தாலும் நீ என்னை விட மிகவும் புத்தி கூர்மை உள்ளவன் என்று கூறியது டெடி. நன்றி, வணக்கம்.